இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எரேமியா அதிகாரம் 33 வசனம் 3. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருகிறது மாத்திரமல்ல, அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்துக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு மறு உத்தரவு ஆண்டவர் தருவார். மறு உத்தரவு தருகிறது மாத்திரமல்ல, நீங்க அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாக செய்ய போகிறார். பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தின் ஆரம்ப கால நாட்களில் ஆண்டவர் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருக்கிறார். அதில் ஒரு சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு சிறு பையன் ரொம்ப மரண படுக்கையில் காணப்பட்டிருக்கிறான். எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போனாங்க. ஆனால் டாக்டர்ஸ் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. இந்த பையன் பிழைக்க மாட்டான், இவன் மரித்து போய்விடுவான், நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை டாக்டர்ஸ் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. பிரியமானவர்களே, அந்த ஆரம்ப நாட்களில் எங்களுக்கு இந்த பகுதியில் தேவனுடைய ஆலயம் இல்லை, வீட்டில் வைத்து தான் இங்கே ஜெபம் நடந்து கொண்டே இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளாக பலவீனத்தோடு மரண படுக்கையில் இருந்த அந்த சிறு பையனை ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்காக கொண்டு வந்திருந்தார்கள். இந்த காலை வேளையில் ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்கள் லைஃப்ல கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நிச்சயமாக அவர் செய்ய போகிறார். பிரியமானவர்களே, அந்த தாயும் தகப்பனும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக அந்த சின்ன பையனை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த சிறு பையன் இப்பொழுது மரண படுக்கையில் இருக்கிறான். டாக்டர்ஸ் எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனா ஆண்டவரை நம்பி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள். பிரியமானவர்களை, நடந்த காரியம் 21 நாட்கள் தெய்வ சமூகத்தில் ஜெபம் நடந்தது. 21 நாட்கள் அந்த சிறு பையனுக்காக மாத்திரம் தொடர்ந்து போராடி மரண கட்டிலிருந்த இப்படிப்பட்ட அந்த சிறுவனுக்கு ஆண்டவர் சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் சபை ஜெபித்தது. என்னுடைய மாமனார் பாஸ்டர் பால்சன் அவர்கள் அதிக ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். குடும்பம் எல்லாம் அதிகமாக ஊக்கத்தோடு ஜெபித்தது. இந்த கால வேளையில ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. பிரியமானவர்களை, ஜெபித்த ஜெபம் வீணாய் போகவில்லை. ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். மரண கட்டு மாறியது. ஆண்டவருடைய பெரிய இரக்கம், ஆண்டவருடைய பெரிய கிருபை, அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. மரித்து போய்விடுவான் என்று டாக்டர் எல்லாம் கைவிட்ட அந்த சிறுவனை ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். இந்த காலவெளியில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. பிரியமானவர்களே, அந்த பையன் இப்பொழுது பெரிய பையனாக வளர்ந்து ஸ்கூல் கடந்து போய் படித்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. என் லைஃப்ல ஒன்றும் நடக்காது, என் லைஃப்ல மிராக்களே நடக்காது, என் லைஃப்ல ஒண்ணுமே இல்லை, ஏசப்பா என்னை கைவிட்டார் அப்படின்னு புலம்பாதிருங்க. கூப்பிட்டு கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில அவர் மறு உத்தரவு தருவார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறபடினால ஸ்தோத்திரம். எந்த காரியத்துக்காக ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்துக்கு கர்த்தர் பதிலை தருவீராக. இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். தேவ பிள்ளைகளை குடும்பமாய் ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள், கையின் பிரயாசங்கள், வருமானங்கள், பிசினஸ் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, கடன் பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா, நீர் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். குழந்தைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா, நீர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம். கணவன் மனைவி பிரிந்திருக்கிறதை கர்த்தர் அறிகிறீரப்பா. குடும்பங்களை ஒரு சமாதானம் உண்டாகட்டும். அரசாங்க தேர்வு எழுதி நல்ல ரிசல்ட்டுக்காக ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதா என்று ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. நீர் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்காத, அறியாத, எட்டாததான பெரிய காரியங்களை ஏசப்பா செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.